ஹாய், இன்றைக்கி ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஜும்கா. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நல்லா பெருசாகவே இருக்கும், கொஞ்சம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க. கீழே வந்து உங்களுக்கு பேர்ல் மாதிரி வரும், பேர்ல் ஹேங்கிங்ஸு. இதில் ரெட் கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி வரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுதா கிளியராக? ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், பேக்கில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது, புஷ் பேக் இயரிங்ஸ் இது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், போட்டால் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டது தான், ஆனால் அது அந்தளவுக்கு அதில் தெரியல வீடியோவில், அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன். பாருங்கள், ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டெட் இந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஃபேன்சியாக இருக்கும் சொல்லி அனுப்புங்க. ட்ரெடிஷ்னலாகவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் பேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணியோ உங்களுடைய ப்ராஃபிட்டோட இந்த ஜும்கா வந்து தேங்க்யூ 250ங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அடுத்தது ஒரு செயினு, சின்ன செயின் மாதிரி காமிக்கலான்னு நினச்சேன். இது பாருங்கள், இது வந்து 200 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டோன்ஸு, அந்த பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு மாதிரியே தான் இருக்கும். பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கும், ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், சுற்றி க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்கும். ப்ளஸ் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இந்த டைப்பில். பின்னாடி வந்து ஹூக் இப்படி இருக்கும் பாருங்கள், இந்த ஹூக்கு இந்த மாதிரி ஹூக் வரும். சிம்பிளான செயின், காலேஜ்க்கெலாம் இதை நம்ம போட்டு போகலாம். சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா இதை போடலாம். பட் இதை மட்டும் நீங்கள் போட முடியாது, ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கும். பட் அந்த பெண்டன்ட் வந்து கிராண்டாக தான் இருக்கும். பாருங்கள், அடுத்தது இன்னொரு செயின் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செயின், ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவுமே வந்து ஏடி ஸ்டோன்ஸில் இங்கே எல்லாம் ஒர்க் இருக்கும், லைட்டு பிங்க்கில் ஒர்க் இருக்கும். இங்கே 2 பேர்ல் இருக்க மாதிரி இருக்கும், டபுள் செயின் மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் கழுத்துக்கு கீழே டாலர் கொஞ்சம் லென்த் வரும், ரொம்ப லென்த் இருக்காது. பாருங்கள், இவ்வளோ தான் லென்த் இருக்குது. இந்த ஹூக் வந்து இந்த மாதிரி டைப் வரும் உங்களுக்கு. கோல்டு, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் செயின், கோல்டு செயின் போட்டிருக்க மாதிரியே. ப்ளஸ் பெண்டன்ட் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாதுங்க, கழுத்தை ஒட்டி ஒரு சின்ன செயின் போட்ட மாதிரி வரும். இது வந்து இந்த செயினே தான், இந்த செயின் மட்டும் 3 செயின் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் ஆர்டர் பண்ணி கூட தருவேன். வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணுவேன். கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எது உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன். இது பாருங்கள், இந்த பெண்டன்ட்டு இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், லைட் பிங்க்கு தான். கீழே ஒரு 3 பிங்க் கலர் ஸ்டோன் வர மாதிரி இருக்கும். இது வந்து டபுள் செயின் வரும், இதுவுமே கோல்டு செயின் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி வரும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்குன்னு இதெல்லாம் சொல்ல முடியாது, பட்டு போட்டால் உங்களை கொஞ்சம் அழகாக காட்டும், அந்த மாதிரி இருக்கும். இந்த செயின் எல்லாமே 5 செயின் இருக்குது, தென் 5மே ரொம்ப அழகாக இருக்கும். செயின் வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு சின்ன ஜும்கா மாதிரி பார்க்க போகிறோம், ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டான ஜும்கா. பாருங்கள், இது வந்து மேலே க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கும், கீழே வந்து இந்த மாதிரி பேர்ல் வர மாதிரி வரும், பேர்ல் ஹேங்கிங்ஸ் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வரும், நல்லாயிருக்கும். பேர்ல் வந்து கீழே தான் தொங்கும். என்னால் நான் வீடியோ ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதை கரெக்ட் பண்ண முடியல. பாருங்கள், இது ரொம்ப அழகான ஒரு ஜும்கா. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட்டு நேரில் வந்து ரொம்ப அழகான ஜும்கா தான். இதை தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ. பாருங்கள், இது ஒரு ஜும்கா. அடுத்தது இதுலேயே வந்து ரெட் கலரு, பிங்க் கலர், சாரி ரெட் இல்லை, நல்லா உங்களுக்கு பேர்ல் வந்து மேலே இருக்கிற அந்த இதுலேயுமே தொங்கும், கீழேயுமே பேர்ல் ஹேங்கிங்ஸ் இருக்கும். இதில் காட்டுறேன் பாருங்கள்,
இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த ஒரு ஸ்டெட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் ஸ்டெட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடுவில் க்ரீன் கலர் வச்சு ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு வரும். பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். புஷ் பேக் தான், ஸ்க்ரூ டைப் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது போட்டால் கண்டிப்பாக நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளே தான் எல்லோரும் பார்ப்பாங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது வந்து 200 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒரு கிராண்டான ஒரு ஸ்டெட்டு. இது பாருங்கள், நடுவில் லக்ஷ்மி வச்ச மாதிரி இருக்கும். இங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வரும். க்ரீன் அண்ட் ரெட் கலர் வந்து உங்களுக்கு அதில் இங்கே ஸ்டோன் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. 2 பீகாக் இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பேர்ல் ஹேங்கிங்ஸும் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், போட்டுட்டு போகலாம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பேர் ஆகும் உங்களோட ஜுவல்ஸோட, கோல்ட் ஜுவல்ஸோட. அடுத்தது நம்ம பார்க்கலாம் என்னென்னு. அடுத்தது வந்து ஒரு அதே மாதிரி ஒரு செயின் தான். இது வந்து 2 பீகாக் இங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டோன் மட்டுமே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய பிங்க் ஸ்டோனு, இங்கே ஒரு பிங்க் ஸ்டோன் வரும். நல்லா உங்களுக்கு டாலரே இவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து டபுள் செயின் மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு கழுத்தை ஒட்டின மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பின்னாடி பேக் செயின் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பேக் செயின் வந்து போட்டுக்கலாம். இதனுடைய ஃபுல் லுக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் போடலாம், இல்லை நார்மலாக சாரீஸ்க்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் போடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இது. பாருங்கள், நான் திரும்ப காட்டுறேன். நல்லா அழகாக இருக்குங்க. இது வந்து 450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது கொஞ்சம் ஒர்க்கு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும், அதனால தான் 450 ப்ளஸ் ஷிப்பிங்கு. அடுத்தது வந்து இது இந்த ஸ்டட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டட்டுங்க. இது வந்து ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் நீங்கள் போடலாம், சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் போடலாம். நடுவில் வந்து ஜும்கா வரும், சுற்றி இங்கே ஸ்டோன் ஒர்க் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸ் இருக்கும். இங்கே மேலேயுமே ஏடி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு வரும். நல்லா பெரிய ஜும்காவில் பெரிய ஸ்டட்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதனோட இன்னொரு ஸ்டட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பெருசாகவே இருக்குங்க. இதுக்கும் வந்து ஸ்க்ரூ டைப் கிடையாது, புஷ் பேக் தான். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ரெட் ஸ்டோன், இந்த ஜும்காவில் வந்து ரெட் ஸ்டோன் இருக்குது. இங்கேயும் ஒயிட் ஸ்டோன் வருது. க்ரீன் கலர் நடுவில் ஸ்டோன் இருக்குது. இங்கெல்லாம் வந்து அன்கட் ஸ்டோன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இந்த ஜும்கா வந்து உங்களுக்கு 350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அடுத்தது பார்க்க போகிறது ஒரு ஜும்கா டைப் தான். பாருங்கள், இது இங்கே வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி வரும். அதுலேயே வந்து மேலே ஏடி ஸ்டோனில் ஒரு லைன் வருது. கீழே பேர்ல் ஹேங்கிங்ஸ் வரும். இங்கேயுமே ரூபி எம்ரல்ட் இருக்க மாதிரி இருக்கும். கோல்டு மாதிரியே இருக்கும், அப்படியே நீங்கள் கோல்டு மாதிரியே இருக்கும். இது ஜுவல்க்கும் நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கருத்து போகாது. உங்களுக்கு ரொம்ப வருஷம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து காட்டனில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னாலும். இதனுடைய பேக் வந்து புஷ் பேக் தான், ஸ்க்ரூ டைப் கிடையாது. பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம். இந்த பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.